रजतमस्याभिभूय सत्वं भवति भारत रजसत्वं समस्यैव तमसत्वं रजस्तदा रजतमस्य अभिभूय सत्वं भवति भारत रजसत्वं समस्यैव तमसत्वं रजस्तदा सत्वं रज समस्या ಎಂಬ ಮೂರು ಗುಣಗಳು ಪ್ರಕೃತಿಗಳಿಗೆ ಸ್ವರೂಪಾನುಬಂಧಿಸನ್ನ அதோடு விட்டு இருக்க முடியாது. எப்போதும் எல்லா காலமும் சர்வதா அந்த பிரகதி அந்த பிரகதியுடைய பரிணாமம் தான் இந்த தேகாதிகள். அதனால ஒவ்வொரு தேவ மனுஷத்திற்கு சாதனாதிகளுடைய சரீர இந்திரியங்கள் எல்லாத்திலையும் எப்பவுமே பிரகதியுடைய பரிணாமமாகிற அளவுல இந்த சத்துவ குணங்கள் எப்பொழுதுமே இருந்தாலும் இவைகள் ஒவ்வொருடைய காரணம் மட்டும் கருத்தமையா நடக்கிறது. சரிங்களா? அது சொல்றார் சத்வாதயா பிரகிருதி சம்ஸ்கிருத்தான ஆத்மஸ்வரூப அனுபவியா சத்வம் ரஜ சமஸ்கிருத மூன்று குணமுமே பிரகிருதி சம்ஸ்கிருத்தமான ஆத்மா. பிரகிருதி சம்ஸ்கிருத்த ஆத்மான பத்தஜீவம். பத்தஜீவியுடையதான சொரூபம் அனுபவிக்கிறது. பிராச்சீன கர்ம வச்சாது தேக ஆப்யாயன பூத ஆகார வைஷமியாச்ச இந்த மூன்று குணங்கள் எப்பொழுதுமே தேகாதிகள் ஈடுபடுவதன் கூட ஏதேனும் ஒரு குணத்தில் மீதான ஆதிக்கத்துவம் ஏற்படும். அது எதனால? பிராச்சீன கர்ம விசாரம் மூன்று அனாதியான புண்ணியபாபுர கர்மாக்கள்ல சாதாரண பொருத்தமான கர்மாக்கள்ல கல்லை கொடுக்க ஆரம்பித்ததான ஆரம்ப கர்மாக்கள்ல இவனுக்கு சுக்கூட்டமானது பலன் கொடுக்கிற காலத்தை சத்துவகுணம் அதிகமாக ஆகும். ஏன்னா சத்துவகுணத்தின் மூலமாகத்தான் சுக்குணம் பலன் கொடுக்க முடியும். அதனால இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, எவ்வளவுதான் ஒரு சுக்குட கர்மாவனால ஒருவனுக்கு சத்துவகுணமானது நேரமும் நிலை ஏற்பட்டாலும் கூட இவன் சாப்பிடுற ஆகாரம் பண்றதெல்லாம் சத்துவ விருத்தமாக இருந்ததுனாக்க அப்ப இவனுக்கு சத்துவகுணத்துடைய விருத்தி ஏற்படாது. எத்தனையோ சுக்குட கர்மாவுடைய பலத்தில் பிரதிபந்தமாக இருக்கிறது. அந்த பிரதிபந்தமான கர்மாக்கள் தான் ஒருத்தர் காணப்படாது. அப்படின்னு அக்னிஹோத்ராதிகள் பாஷையா சாதிக்கிறார். பிரதிபந்தக பலன் கொடுக்க முடியாமல் பிரதிபந்தகனாக போன அதெல்லாம் நிறைய புண்ணிய கர்மாக்கள் இருக்கு, நிறைய பாப்ப கர்மாக்கள் இருக்கு. ஒரு பாப்ப கர்மா அது ரொம்ப சுத்தகரமான பலன் கொடுக்கக்கூடிய சமயத்தை இவன் சொன்னா நல்லா பழுதில்லாத ஆகாரத்தோட நல்லா பலன் பற்றி அது கூட இருந்தாங்கன்னா அது பலன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போகும். அதுக்கு பலத்துக்கு பிரதிபந்த வளர்ந்து அந்த பிரதிபந்த கரகமான சுக்குத்த துஷ்குத்த கர்மாக்கள் தான் அதை எல்லாம் அந்த சுகுத்துக்கு துஷ்குக்கு போய் சேர்றதுன்னு பாஷையா காட்டிட்டோம். அதனால பிராச்சீன கர்மவசாத்து இரண்டாவது தேக ஆப்யாயனம் மூட தேகத்துடைய ஆப்யாயனம் தேகத்துடைய வளர்ச்சிக்கு அதுக்காக அதுக்குள்ளதான அதுக்கு ஆதாரபூதமான ஆகார வைஷமியாச்ச சத்வாதயா பரம்பர சமுத்திரம் அபிபவ ரூபேன வர்த்தத்தை. சமுத்திரம் அபிபவம்
சமுத்திரம்னா அதிகமாகுது, அதிகம்னா தாழ்ந்து போகுது. ஓரொரு குணம் உயரும் பொழுது மற்ற 2 குணங்கள் தாழ்கின்றன. சத்துவமானது பூர்வ பிராச்சீனமான சுத்த கர்மம் தேகத்தினாலையும் சாத்விக ஆகார போஜனாதிகளாலையும் எப்ப சத்துவமானது மேலோங்குகிறதோ அப்ப ரஜோகுணமும் சமகுணமும் தாழ்கிறது. பர்சன்டேஜ் மொத்தம் 100 தான். இது ஏற்கனவே அது வந்து குறையும். முதல்ல ஒவ்வொன்றும் 33% கொடுத்துருந்தாங்க. சத்தகுணம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் பாக்கி 2% குறையும். அதனால சத்துவமான மேலோங்கும் பொழுதும் ரஜோகுணமும் சமோகுணமும் தாழ்கின்றன, அளவு குறைகின்றன. அதனால ரஜோகுணம் அதிகமாகும் பொழுது சத்துவகுணமும் சமோகுணமும் குறைகிறது. அந்த சமோகுணம் அதிகமாகும் பொழுது சத்துவகுணமும் ரஜோகுணமும் குறைகிறது. அதனால ஒரு சமயத்துல ஒரு குணம் தான் ஓடி இருக்கும், அந்த குணமானது தற்காலிக்கும். ரஜசமஸ்ய அபிபூய சப்தம் பவதி பாரத ரஜசத்வம் சமஸ்தில சமசத்வம் ரஜசமா. அடுத்தபடியா இந்த சத்தம் சமஸ்திரான 3 குணங்கள் இருக்கு, ஏற்கனவே சொல்லிருக்கோம். இந்த 3 குணங்களையும் சத்தமாக பார்க்க முடியாது. இவர்களுடைய காரியத்தை கொண்டுதான் இவர்கள் அனுமானிக்கும். இந்த சம குணங்கள் இருக்கு, இந்த குணங்கள் பிரத்யக்ஷ சித்தங்கள், அத்தீந்திரியமான குணங்கள். ஆனா இந்த குணங்கள் எட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா அந்த குணங்களுக்கான காரியத்தை ஏற்கனவே ஒரு சோதனை சொல்லியிருக்கோம். இவர்களுடைய காரியத்தை கொண்டு இவர்களை அனுமானித்து அறிந்து கொள்ளலாம். இவர் செய்கிற காரியத்தை பார்த்து இவருக்கு இப்ப சத்துவகுணமானது விருத்தமாக, சத்துவகுணமானது விருத்தமாக இருக்கு, சத்துவகுணம் விருத்தி அடைந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவன் பேசுற காரியத்தை கொண்டும் இவனுக்கு ரஜகுணமானது இப்போ விருத்தி அடைந்திருக்கு தெரியும். இந்த சத்துவ குணங்கள் எல்லாம் பிரத்யக்ஷ விஷயம் அல்லாதவை, இவைகளை எல்லாம் அவைகளுடைய காரியத்தை கொண்டுதான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னாக்க இப்போ சத்துவகுணம் ஒருவருக்கு இருப்பதை எதை கொண்டு அறியலாம், ரஜகுணம் ஒருவருக்கு விருத்தி அடைந்திருப்பதை எதை கொண்டு அறியலாம், சமோகுணமானது ஒருவருக்கு விருத்தி அடைந்திருப்பதை எதை கொண்டு அறியலாம். ஒரு விடத்தில் உள்ள எந்தெந்த அடையாளங்களை கொண்டு அவனுக்கு முதல் அவனுக்குள்ள பழக்க தனக்கு சத்துவகுணம் இப்பொழுது விருத்தமாக இருக்கா, ரஜோகுணம் விருத்தமாக இருக்கா, சமோகுணம் விருத்தமாக இருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளத்தை கொண்டு அதை அறியலாம் ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு. சர்வத்வாரே பிரகாச உபஜாயத்தை ஞானம் யதா ததா வித்யாதே விருத்தம் சத்வமித்யுத. சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாச உபஜாயத்தை ஞானம் ததா வித்யாதே விருத்தம் சத்வமித்யுத. இந்த 3 ஸ்லோகங்களுக்கு சேர்த்து பார்த்து அதை அர்த்தாக்கி வைக்கிறார். இந்த சத்வஜசமோ குணங்கள் எல்லாம் அவைகளுடைய காரியம் உபலப்தியை கொண்டுதான் அனுமானித்து அறியக்கூடியது என்றால், ஒவ்வொரு குணமும் என்னென்ன காரியத்தை கொண்டு பிரயோஜனபூதமான அந்த வெற்றியுடைய எந்த செயலை கொண்டு என்ன அடையாளத்தை கொண்டு இந்த ஒவ்வொரு குணமும் அறியப்படும்னாக்க அதுல முதல்ல சத்துவகுணம். அஸ்மின் தேகே சர்வத்வாரேஷு யதா பிரகாச ஞானம் ஜாயते तदा विबुद्धं सत्वं विद्या. सर्वद्वारे अस्मिन् देहे सर्वद्वारे अस्मिन् देहे करता है सत्वं विबुद्धं ரெண்டுக்கும் உபயோகிக்கலாம்.
அஸ்மின் தேகேன இந்த சரீரத்தில் இப்போது நம்முடைய வர்த்தமான சரீரத்தில் சர்வத்வாரே வேதாந்தத்தில் எப்பவும் துவாரங்கள் சட்டத்தில் இந்திரியங்கள் ஞான துவாரங்கள் துவாரம் என்னப்போம் எதன் மூலமாக கல்வி செய்யுதோ அதுக்கு துவாரம் இந்திரியங்கள்லாம் ஞான துவாரங்கள் நவத்வாரே சரீரத்தை நவத்வாரங்கள் உள்ள துவாரம் 9 ஹோல்ஸ் துவாரம் எப்படி ஞான மூலம் எது ஞானத்துக்கு துவாரமாக இருக்கிறதோ எது ஞானத்துக்கு வெளியே பொருட்சிக்கு சம்பாதம் பண்றதுக்கு வெளியாக இருக்கோ அதான் துவாரம். துவாரம் கத்துக்கு ஞான துவாரம் அதாவது புறம்ங்கிறது விஷாந்திர புறம்ங்கிறது நவத்வாரம் என்பது 9 போக்குவரத்து கூடினார்கள். இந்த சரீரத்தை நவத்வாரம் புறம்ங்கிறது ஞானத்துக்கு உள்ள போக்குவரத்துக்கானவர்கள். ரெண்டு நாசிகா துவாரங்கள், 2 காதுகள், ஒரு முகம், ஒரு சக்தி. துவாரங்கள் சங்கத்துக்கு வேதாந்தத்துல துவாரமானது அதுவும் இந்த தேகத்தினுடைய துவாரம் சொன்னா தேகத்தில் உள்ளதான ஞான பிரசரண துவாரங்கள். ஞானம் வெளிப்பட்டு சரீரத்திலிருந்து வெளிப்பட்டு காரியம் செய்வதற்குரியதான துவாரம். துவாரமா வெளி இந்த விதத்துக்கு இது எப்படி துவாரமோ துவாரம்னாக்க வெளியே போட்டு காரியம் செய்வதற்கான வழி. இந்திரியங்கள் தர்மபூத ஞானமானது இந்திரிய துவாரா வெளிப்பட்டு விடயக்கிரகம் பண்ணிட்டு திரும்பியும் அந்த இந்திரிய துவாரம் உள்ள போகும். அதனால இந்திரியங்கள் ஞான பிரசரண துவாரங்கள். ஊருக்கு ஒரு 30 வாரம் ஞானத்தை அறியணும்னு சொல்லக்கூடாது, ஞானம் தான் அறிகிறது. இந்த ஞானம் இல்ல சுவாமி, இந்த ஞானமானது சுவாபாவிகமாக இந்த உபய விபூதி இந்த பிரகிருதி மண்டலம் அப்பாட்டு பதார்த்தம் இந்த 2லையும் உள்ளதான சர்வ பதார்த்தங்களையும் ஜாபித்து அறிவதற்கு சாமர்த்தியம் உள்ளது இந்த ஞானம். அது ஞானத்துடைய சுவாபாவிக ஒரு ஞானத்துடைய ஒரிஜினல் ஃபார்ம். இப்ப நம்முடைய ஞானமானது நம்முடைய புதிய பார்வை கர்மாக்கிறதுனால சந்தோஷத்தை அடைகிறது. இந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா இந்த சரீரத்திலேயே இந்த சரீரவர்த்தியான பதார்த்தங்களை மட்டும் அறிவதற்கு தான் இந்த ஞானத்துக்கு கெப்பாசிட்டி. அந்தந்த வேதத்தில் உள்ள எந்த வேதத்துல ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவுடைய ஞானமானது அந்த தேகத்துல வர்த்தியான தேகத்துல இருக்கிறதான பதார்த்தங்களை மட்டும் அறிவதற்குரியதான கெப்பாசிட்டி. இப்போ அது போராது வெளியில உள்ள நம்ம சுற்றி உள்ள விஷயங்களை அறிந்தார். அது என்ன கேட்டா இந்த இந்திரியங்கள் அதுக்காக இருக்கிறது. இந்த பிரம்மபூத ஞானமானது அந்த இந்த இந்திரிய துவாரா வெளியில வந்து அந்தந்த வஸ்துவை கிரகித்து திரும்பி போய் அது ஆத்மாவுக்கு அறியும். ரூபத்தை எதிர்த்தாக்க உள்ள இந்த சரீரத்துக்கு வெளியில் உள்ளதான ரூபத்தை அறியணும்னாக்க
தர்மபூர்வக்கான தத்துவீந்தியா ரூபகிரகணத்துக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை வழியா பிரவர்த்திச்சு தர்மபூர்வ ஞானமாகவே வெளியில இருக்கிற ரூபத்தை தெரிவிக்கணும். வெளியில இருக்க சப்தத்தை தெரிவிக்கணும்னா தர்மபூர்வக்கான சோத்திரையா வெளிப்பட்டு கண்டத்தை கிரகிக்கணும்னா தர்மபூர்வ ஞானமானது கிராம இந்திரியத்தின் வழியாக வெளிப்பட்டு அந்த கண்டத்தை கிரகிக்கணும். தர்மபூர்வ ஞானமானது அந்தந்த இந்திரிய துவாரா வெளிப்பட்டுதான் அந்தந்த விஷயத்தை கிரகிச்சுட்டு உள்ள போய் அதை மனசுல சமர்ப்பித்து அதன் மூலமாக அதை ஆத்மாவுக்கு பிரகாசிக்க. இப்ப முக்தம் ஈஸ்வரன் நித்தியசூரியன் இவர்களுக்கு இந்த இந்திரிய அபேட்சை கிடையாது. ஏன்னா அவர்களுடைய ஞானம் சம்பந்தம் கிடையாது. அவருடைய ஞானமாக உங்களுடைய மூர்த்தியோட எல்லா வசதிகளையும் தானே போயிட்டாங்க. இந்த பக்த ஜீவனுடைய இந்திரியங்கள்லாம் இல்லையா, அதெல்லாம் முகாந்திரத்தை மாற்றணும் போல அந்தந்த வஸ்து கிரகிக்கிறதுக்கு அந்தந்த இந்திரியங்களோட வெளிப்பட்டு கிரகிக்கிறதுக்கு அந்தந்த இந்திரியங்கள் இல்லை. எந்த நேரத்துக்கு அம்மையாவோட போவோம், ஆறாவது எந்த நேரம் நாற்பதாவது போகும், 40 எந்த நேரத்துக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு பேர் எந்த நேரத்துக்கு மாமியாவோ அந்த மாமியாவோட தெரியாது. அந்த காரியம் முடிஞ்ச உடனே இந்த ஈஸ்வரன் முத்தரிய தர்மபூரியா அது தெரிஞ்சிருக்கோங்க. எங்க போனோம் போயிட்டு அதுக்கு ஆட்டோ வந்து இறங்குவேன். அவளா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நீ எங்க போறேன் எதுக்கு போனீங்கன்னு கேட்க. அது மாதிரி இந்த ஞானம் இந்திரியத்வாரா வெளிப்பட்டு வஸ்து கிரகணம் பண்ணும் பக்த ஜீவர்களுடைய தர்மபூரியா. அதனால இந்திரியங்களுக்கு ஞான துவாரங்கள். இப்ப அஸ்மின் தேகே சர்வத்வாரே சர்வத்வாரங்கள் சர்வ இந்திரியங்களிலேயே யதா ஞானம் பிரகாசம் பிரகாசம், அதாவது பிரகாஷ சப்தம் இருக்கு, ஞான சப்தம் இருக்கு. பிரகாசாங்கிறது ஞானத்துக்கு விசேஷம். வஸ்து யாத்தாத்மிக பிரகாச ரூபமான ஞானம். இந்திரிய நம்முடைய இந்திரியங்கள்ல சதா வஸ்து யாத்தாத்மிக பிரகாச ரூபமான ஞானம் தான் சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல வஸ்து யாத்தாத்ம விஷயங்கள் உள்ளபடியாக பிரகாசிக்கிற ஞானம் ஏற்படுறது. சில சமயங்கள்ல பிரம்மரூபமான ஞானமே இருக்கு. சுத்தியில ரஜத புத்தியும் அந்த ரஜுல சர்ப்ப ஞானம் வருதுல்ல, இதெல்லாம் வந்து பிரமம். இந்த பிரம்மரூபமான ஞானமானது வஸ்து யாத்தார்த்த பிரகாச ரூபம் அல்லாத வஸ்து யாத்தார்த்த பிரகாச விபரீத ஞானம் இருக்கு. அந்த ஞானமும் இருக்கு. ஆனால் அந்த விபரீத ஞானம் ஏற்படாமல் யதாவஸ்திகமான வஸ்து பிரகாச ரூபமான வஸ்து யாத்தார்த்த பிரகாச ரூபமான ஞானமானது சர்வ இந்திரியங்களிலேயும் சரியா பிரவர்த்திக்கிற தர்மபூத ஞானத்துக்கு சர்வத்திர வஸ்து யாத்தார்த்த பிரகாச ரூபமான ஞானமானது எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது இவருடைய தேகத்திலே தத்துவகுணமானது விருத்தமாக இருக்கிறது, நல்ல அபிவிருத்தம் அடைந்ததாக இருக்கிறது என்று அறிஞர். நம்ம கேட்கிற விஷயமே நல்லா இது அவர்கள் கேட்கணும் நல்லா புரிஞ்சுது அப்படின்னாக்க நமக்கு இப்போ சர்வத்வாரே இப்போ சோற்ற இந்திரியத்தினால கேட்ட மனசுனால இதுல இருந்து ஞானம் வளர்ந்ததுக்கு இதுல இருந்து நம்ம வஸ்து யாத்தார்த்த பிரகாரம் உள்ளதுக்காக இந்த விஷயம் நமக்கு புரியுது இல்லையா. அதனால அஸ்மின் தேகே ஞான துவார பூஜேஷு சர்வேஷு சர்வாசு யதா
வஸ்து யாத்தாத்மிக ஞானம் பிரகாச ரூபம் ஞானம் ஜாயதே, அப்பொழுது தனக்கு தன்னுடைய தேகத்துல தத்துவகுணமானது அபிவிருத்தமாக இருக்கிறது என்பதை அறியலாம். இதுதான் நான் சொல்றது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது நம்ம நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஆச்சாரியா இந்த ஆச்சாரியர்கள் தங்கிட்டெல்லாம் எப்போ சத்தம் உண்மை கருத்து தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு டெஸ்ட் போட்டு ஒரு கேட்டு சொன்னாதான் அவன் கரெக்டாக புரிஞ்சு கரெக்டா சொல்றானா அப்படின்னு பார்த்தார். சரியா சொல்லலைன்னாங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவன் சத்துவத்தினால தன்னா பூர்ணமான சத்துவகுணத்துக்கு உத்தீர்ணனா இருக்கிறதால்தான் ஆச்சாரம் உபதேசிக்கிற ஞானம் புத்தியில ஏறும். அதனால ஒருத்தர் தானும் அவசியமான காலத்தை பெறுதோ எப்பொழுதும் சத்துவகுணத்தினுடைய தத்துவகுணத்தில் புத்தனாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அப்ப ஒரு சின்ன டெஸ்ட் இதோட ஏதேனும் ஒரு இந்திரியத்துக்கு இந்த இந்திரியத்தினால வியாபியமான விஷயத்தில் ஒரு டெஸ்ட் வச்சால் அதுல இவனுக்கு அந்த அந்த இந்திரிய துவாரா அந்த விஷய ஞானமானது வஸ்து யாத்தாத்மிக பிரகாச ரூபமான ஞானமாக இருந்தால் அவனுக்கு சத்துவகுணமானது அப்போது ஓங்கி இருக்கிறது அர்த்தம். அப்போது அவன் உபதேசம் கொடுக்கிறது. அது ஆச்சாரியம் பிரம்மச்சரியாத நியமங்களோட ஆகார நியமங்களோட அதாவது பார்த்தால் அப்படியே அவரு சத்துவம் பூர்ணமாக சுத்தமாக இருக்குன்னு தெரிந்தால் அப்படி உபதேசிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இல்ல ஆச்சாரியம் அப்படி இருந்தா கூட தான் சேஃபா பிளே பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவனை அது சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வருஷ காலமோ 6 மாச காலமோ அல்லது ஒரு 3 மாச காலமோ இல்லையா அவனை தன் சமீபத்தில் இருக்க வேண்டும். ஆகார நியமங்களோட பிரம்மச்சரியாத நியமங்களோட அவன் அந்த ஆச்சாரியனுடையதான அன்பிக்கேன்னா அதற்கு அபிமானோட வச்சுக்கணும். அப்போ ஒரு உபதேசம் யோசிக்கப்படும். ஏன்னா நல்ல உத்தமம் பிரம்மச்சரியத்தினாலே ஆகார நியமத்தினாலேயும் சத்துவகுணத்தினுடைய உபசங்கம் தெரிஞ்சவும் சத்துவகுணத்துக்கு ஒரு சமயம் வருமா? இப்ப எதுக்கு கேட்டா ஒருத்தன் தனக்கு தற்போது என்ன குணம் உண்மையாக இருக்கு அதுன்னு அறியணும்னாக்க அது சுத்தத்தை கொண்டு அறிய முடியாது. வசியாத்தான பிரகாசத்தை கொண்டுதான் அறிய முடியும். ஏன்னா சுத்தத்தை அனுபவிக்கிறது தத்துவம் இல்லாதவங்க கூட சுத்தத்தை அனுபவிக்க முடியும். ஆனா ஞான பிரகாசம் தத்துவம் இல்லாதவங்க தராது. இந்த சுத்தம் இருக்கு இல்லையா, சுத்தத்துல தராது கொஞ்சம் ஞான பிரகாசமானது சர்வ இந்திரியங்களால ஜென்யமான ஞானமானது எப்ப வஸ்து யாத்தார்த்த பிரகாச ரூபமாக இருக்கோ அப்ப ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தத்துவமா ஒருத்தருக்கு இருக்கா இல்லையாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இப்பதான் இந்த ஞான விஷயத்தான் அவசியமா இருக்கு. தானே தெரிஞ்சுக்கலாம் சாமி இப்ப இந்த கோர்ட்ல ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னாக்க தனக்கு வஸ்து யாத்தார்த்த பிரகாச ரூபமான ஞானம் எப்போ இருக்குன்னு தெரிஞ்சது தனக்கு சத்துவகுணத்துல அப்போ ஆதிக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுல பிரவர்த்திக்கலாம். லௌகிக தோஷம் இல்ல, தைரிகமான தோஷம் இருக்கு இல்லையா. இப்போ தங்கவாசிலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
என்ன ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானமானது சப்தகுணத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிற காலத்துல விஷய கிரகணம் ஜாதாத்திய கிரகணம் ஏற்படும். அதனால தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரியன் கூட சிஷியனை பரீட்சை பண்ணி அவருக்கு சப்தகுணம் உண்மையை இருக்கிற காலத்துல உபதேசிக்கிறது அப்படின்னு இருக்குதா. அதுக்கு என்ன பண்ணா இவருக்கு இந்த சப்தகுணம் உண்மைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு இல்லாத பட்சத்துல இல்ல அதையே ஒரு ஜென்ரல் ரூலா பண்ணி இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா பலத்தை அடைகிறதுக்கு சம்பற்பர காலமோ இல்ல தகர்த்தம் 6 மாச காலமோ இல்ல அதுலேயும் தகர்த்தம் ஒரு 3 மாச காலமோ இல்ல சுவாமிக்கு தனக்கு அதிகாரம் இல்லை அவனை பிரம்மச்சரிய ஆகார நியமாதிகளோட இருக்க வச்சு சத்துவகுணத்தை முன்னேற்றப்படுத்தி உபதேசினாங்க. எப்படியும் உபதேசாதிகளுக்கு சாஸ்திர கிரகணாதிகளுக்கு சத்துவகுண உண்மைகள் நமக்கு அவசியம். அந்த சத்துவகுண உண்மைகள் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா ஒருவனுக்கு எப்பொழுது சர்வ இந்த ஞான பிரசன துவாரங்கள்னால சர்வ இந்திரியங்களாலேயும் எப்போ பக்தி யாதார்த்த பிரகாச ரூபமான ஞானமானது உண்டாகிறதோ அப்பொழுது தான் சத்துவகுணத்தில் உண்மையற்ற உடையதாக இருக்கிற சத்துவகுணத்துல ஓங்கி இருக்கப்பட்டவனாக தன்னை அறியலாம். சத்துராதி சர்வ இந்திரியங்களில் ஞானத்வாரேஷு சத்துராதி சர்வேஷு ஏதா வசூலாகார்த்த பிரகாசா ஞானம் உபஜாயத்தை. அதாவது வசூலாகார்த்த பிரகாசே ஞானமே ஏதேனா வசூலாகார்த்த பிரகாசம் வந்து ஆலோகஸ்தானியா ஞானம் என்பதால் சத்துஸ்தானம். ஞானம்னா ஞான இந்திரியம். இப்போ வஸ்துவை பார்க்கறது 2 பேர். ஞானமானது சற்று இந்திரிய வசதியாக இருக்கு. ஞானம் சற்று இந்திரியத்தை வந்து நிற்கிறது. இந்த சற்று இந்திரியத்துக்கு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு ஆலோசனை வெளிச்சம். அதாவது வசூலாகார்த்த பிரகாசே ஞானம் உபஜாயதே. वसीयातात्व प्रकाशे सभी ये ज्ञान द्वारे इंद्रिय ज्ञान द्वारे ज्ञानम उपजाएंगे. इंद्रिय इंद्रिय ज्ञानத்துக்கு ஸ்தானம். வசீயாதாத்வ பிரகாசத்துக்கு ஆலோகம். ஆலோகம் வெளிச்சம் ஸ்தானம். வெளிச்சம் இல்லாட்டா இந்திரியத்துல ஞானம் இருந்து விஷய கிரகணம் பண்ண முடியாது. வெளிச்சம் இருந்தும் கூட இந்திரியத்துல ஞானம் இல்லைன்னாக்க விஷய கிரகணம் பண்ண முடியாது. நல்லா கண்ணாம் பிரகாசம் பார்க்க முடியாது சுவாமி. ஆனா புல்புற பிரகாசம் இல்லாத ரொம்ப அத்தியந்த அந்தகாரமாக தான் கண்ணு பண்ண முடியாது. சத்து ஞானத்துக்கு ஸ்தானமாக இருந்து போதும் கூட ஆலோகரூபமான பிரகாசம் உண்டாது. ஆலோகரூபமான பிரகாசம் ஆனா 1000 ஆண்டுகளுக்கு போட்டிருக்கு. இவருக்கு சற்று இந்திரியத்தை ஞானத்தினுடைய பூர்ணமா இருக்கா. சற்று இந்திரியத்தை ஞானத்துக்கு ஸ்தானம் இல்லைன்னா என்ன கேட்டா அந்த ஆலோசனை கேட்போம். அதனால சத்துராதிகள ஞானம் உபஜாயதே எப்போ वस्तुयातात्व प्रकाशे सभी. वस्तुयातात्व प्रकाशम आलोकस्थानी ஞானம் சத்துஸ்தானி. இவைகள் 2 சேர்ந்து எப்ப இவனுக்கு நல்ல தெளிவான யதாவசித்தமான ஞானம் உண்டாகிறதோ அந்த ஞானம் உண்டாகும் பொழுது தத்தின் தேகே தத்துவம் பிரபுத்தம். அந்த குணத்துல அந்த சரீரத்துல அந்த சமயத்துல அந்த சரீரத்துல தத்துவமானது நல்லா பூர்ணமாக விருத்தியை அடைந்திருக்கிறது என்று அறியலாம். அதே மாதிரி லோக பிரவೃತ್ತಿ ஆரம்ப கர்மணா அகமஸ்பிருகா ரஜசி ஏதானி ஜாயந்தே
விருத்தே பரதரிசனம். லோகா பிரவருத்தி ஆரம்பா கர்மணா மகமஸ்பிருகா ரஜசே ஏதானி ஜாயந்தே விருத்தே பரதரிசனம். ஒருவனுக்கு ரஜோகுணமானது மிகுதியை அடைந்திருக்கு, ரஜோகுணமானது விருத்தமாக. விருத்தம்னா ஒன்றை தள்ளி பாக்கி, ரெண்டை தள்ளி பாக்கி இன்னொன்று விருத்தி அடைஞ்சிருக்குதான் விருத்தி. சாதாரண விருத்தி அப்படின்னாக்கா ஒன்று வளர்ந்துருக்குது. விருத்தின்னு அர்த்தம் கேட்டா விசேஷன விருத்தி மட்டும் இல்ல, விகத்தேன விருத்தி. பாக்கி இன்னொன்றா தாழ்த்தி இன்னொன்று உயர்வு இருக்கு, அதான் விருத்தி. பார்க்கணும் எந்த ஒரு குணமான விருத்தியை அடையணும்னாலும் மற்ற ரெண்டு குணங்களை தாழ்த்தித்தான் விருத்தி அடையும். சத்துவகுணத்துடைய விருத்திக்கு அடையாளத்தை பார்த்தோம். ஒருவருக்கு ரஜோகுணமானது சத்துவகுணத்தையும் சமோ குணத்தையும் அடக்கி ஒருத்தருக்கு ரஜோகுணமானது விருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எதை கொண்டு அறியலாம் அப்படின்னு கேட்டா லோபா பிரவருத்தி ஆரம்பா கர்மணாம் ஆரம்பா ஆகமஹா ஸ்பிருஹா ஏதானி ஏதானி ஜாயந்தே ரஜசே ரஜோகுணத்துல ஆதிக்கம் உள்ளவருக்கு இவைகள்லாம் தோன்றுகின்றன. ஆகினால இவைகளுடைய தோற்றமானது ஒருவருக்குள்ள ரஜோகுணத்துக்கு ரஜோகுணத்தினுடைய விருத்திக்கு இவைகள் அடையாளம். எப்பொழுது ஒருவருக்கு லோகம் தோன்றுகிறதோ, லோகம்னா என்னோ அத்தியாக புத்தி லோபம். தனக்கு மொத்தமான வஸ்துவை அகலாருக்கு ஒரு பொழுதும் பிரயோஜனம் பண்ண மாதிரி கொடுக்குமாறு அப்படிங்கிறது நான் பண்ணிருக்கீங்க. அதுதான் லோபம். லோபம்னா அத்தியாக புத்தி அப்படின்னு நைபுத்தமான அர்த்தம். கூட சொல்லக்கூடாது. ஆமா, பண்புக்கு அகலாருக்கு வேண்டாம் ரெண்டாவது குழிவிட்டு போயிடுறாங்க, அகலாறு கொடுக்க மாட்டேன்னு லோபம். அது லோபம் இல்லை. அதுக்கு அதுக்கு வார்த்தை சாதாரண ஆசாந்த லோகம். ஆசாங்கிறது அசலாருடைய பதார்த்தத்துக்கு அதை அதற்கு அது வேணும் தோன்றது. தன் பதார்த்தத்தை அசலாருக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறதா லோகம். கல்விதான் லோகி. கல்வி வேலையா அசலாருக்கு ஆசைப்படுறாங்க. அப்படி இல்லை, சாதாரண அனுபவிக்கும் அசலாருக்கு கொடுப்பாங்க. நானும் அப்புறம் அதிகத்தான் சேர்ப்போம் தெரியல. அவரெல்லாம் சட்டெல்லாம் போட்டு அந்த சட்டெல்லாம் போட்டு போக முடியுவான். அதான் காரணம் கொடுப்பான். அவன் தான் லோகி. அவன் தான் லோகம் என்பதானது தன்மது வஸ்து அசலாருக்கு ஈயாத தன்மை. ஆசா அப்படிங்கிறதுக்கு அதுதான் அசலாருடைய பொருளை தான் அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால லோகம்னு என்னத்தோம் சொத்தியமான வஸ்துக்களை அசலாருக்கு ஒருவருக்கு உபயோகப்படுத்த கொடுக்காததான அத்தியாக புத்தி. தியாகம்னா என்னத்தோம் சொற்பொருள் அறுத்து உங்களுக்கு ஒரு பதார்த்தத்தை கொடுக்கறது. அதை கொடுப்பதற்கு ஒரு பொழுதும் மனசு ஒப்பாக இருந்திருக்காங்க. அவங்க
அதுதான் அவன்தான் லோகி, அதுதான் லோகம். அந்த மாதிரி தன்மை ஒருவருக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பொழுதோ அவனுக்கு ரஜோகுணமானது விருத்தியை அடைகிறது சொல்லலாம். ஏன் லோகங்கிறது என்னங்கிறது சொன்னா, லோகமானது தன் பொருளை அசலாருக்கு கொடுப்பதற்கு மனசு இல்லாத தன்மை தான் லோகம். சதாலோகம் அந்த லோகம் வேற, ஆசாங்கிறது வேற. அசலாருடைய வஸ்துவை பரலாக்கி கொள்வதற்கான மோட்டிவ் இருக்கே அது ஆசா. தற்போது அசலாருக்கு ஒரு பொழுதும் கொடுக்காமல் இருப்பதற்கு அதுதான் லோகம். இந்த லோகம்ங்கிறதானது ரஜோகுணத்துடைய ஆரம்பம். அடுத்தபடியா பிரவருத்தி. பிரவருத்தின்னு அர்த்தம் சலன சுபாவம். மேல கர்மநாம ஆரம்பகான்னு இருக்கு. அந்த ஆரம்பகாங்கிறதுக்கு பிரவருத்திங்கிறதுக்கும் பிரவருத்தினான ஆக்டிவிட்டி, ஆரம்பகான ஆக்டிவிட்டி. அதனால இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்றதுக்காக புரவருத்தி இல்லாமல் இருக்கிறதுக்காக பிரவருத்தி என்பதான என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஒருவருக்கு எந்த பிரயோஜன அபேட்சையும் இல்லாத பொழுது கூட சலனம் ஏற்பட்டு இது செய்யலாமா அது செய்யலாமா, சம்பந்தம் இல்லாத காரியங்களை பிரயோஜனத்துக்காக செய்வது கூட ஒருபடி தேவையில்ல. எந்த பிரயோஜனமும் இல்லாமலேயே தேவையில்லாத காரியங்களை செய்வதில் சலன புத்தி ஏற்படுறது. சலன புத்தின்னு ஒரு சும்மா இருக்கு. புத்தியினால புத்தியை நிறைப்படுத்த முடியாது. ஏன் இதுதான் இந்த புத்தியினுடைய சலன சுபாவம் தான் பிரவருத்தி. தனக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதோடு மட்டும் இல்லை, தனக்கு இந்த காரியத்தால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னாலும் கூட இந்த காரியத்தை செய்வதில் புத்திக்கு சலன புத்தி ஏற்படுறது வேண்டாம் அப்படின்னு ஒரு என்ன அப்படின்னு தனக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தோட தனக்கு பிரயோஜனம் உள்ள காரியத்தோடு ஆசியர புத்திக்கு சலன சுபாவம் ஏற்படுறது காரியங்கள் செய்வதில் அந்த சலன சுபாவத்துக்கு தான் பிரவருத்தி, ஆக்டிவிட்டி. பிரயோஜனம் இருப்பது இல்லையோ தேவையில்லாத காரியங்களில் மனசானது ஆக்டிவிட்டியே அந்த சலன ரூபமான ஆக்டிவிட்டி இருந்தது. இது அடுத்தபடியா இன்னும் கொஞ்சம் லோகத்துக்கு மேல பிரவருத்தி ஏற்படும் பொழுது ரஜோகுணம் இன்னும் வளர்றது. அடுத்தபடியா கர்மநாம ஆரம்பம் பிரயோஜனாந்தரங்கள். இந்த தேகத்துக்கு லௌக்கியமான சுத்தத்தை கொடுக்க முடியாத அதற்கு சாதனபூதமான கர்மாக்கள்ல ஆரம்பகான பலசாதனபூதமான கர்மாக்கள்ல பிரவருத்தி ரூபமான ஆரம்பம் இருக்கு. அது அடுத்தபடியா கர்மநாம ஆரம்பகான பிரயோஜனாந்தர பலசாதனபூதமான கர்மாக்களிலே சாமிய கர்மாக்களிலே ஆரம்பமான பிரவருத்தி இருக்கு. அது அடுத்தபடியா லோபா பிரவருத்தி கர்மநாம ஆரம்பம். நாலாவது அகம. அகமகான சமகான அடங்குதல், அகமகான அடங்குதல். மனசு இந்திரியங்கள் இவைகள் அடங்காமல் புறக்கிளம்புறதுக்கு அதுதான் அகமம். மனசு இந்திரியங்கள்லாம் சற்று கலங்கி இதை பார்க்கலாம்னா அதே முடிவுன்னா அப்புறம் தான் அதை பார்த்துட்டார். அந்த இவனுக்கு அர்ஜுனகாயம் வரவங்க கண்டதை பார்த்து சரி இதை என்ன பார்க்கக்கூடாது, இதை என்ன கேட்கக்கூடாது இல்லையா அப்படின்னா இவனுடைய அர்ஜுனகாயத்துக்கு மனசு இந்திரியங்களும் அடங்கும். அப்படி அடங்கிச்சுன்னா அதுக்கு பேரு சமம் தமம் அப்படின்னு பேரு.
உபநயனத்துக்கு பூர்வ காலம் சமதவாதிகள் விதிக்கப்பட்டார். உபநயனத்துக்கு உத்தர காலம் உபநயனமான திருத்தலிலிருந்து அவனுக்கு சமதவாதிகள் விதிக்கும். உபநயனத்துக்கு உண்ணாதவர்கள் உள்ள காலம் இருக்க அந்த காலத்துல அபாக்கிய பாசனம் அது அபோத்திய போஜனம் இவைகளுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் பண்ணணும். ஏன் உபயோகம் உண்டு சுவாமி? அதான் காமகார காமபக்தனே அந்த காமக்காரமா திட்டம் எடுத்துட்டு போயிட்டு நாம இருக்கோம். நாம அதிக உள்ள புரியாததுக்கு வழியா போகலாம் இல்லையா? வார்த்தை புரியாததுக்கு ஆபீஸ் அந்த பரம்பரை தேதிக்கு அந்த தேதிக்குள்ளே அந்த தெருக்குள்ளேயே கொடுப்பாரு. உபநயனத்துக்கு அர்த்தம் இல்லை. உபநயனத்துக்கு முன்னால அதெல்லாம் போகலாம் வரலாம். அப்புறம் அது பேர் காமக்காரம் பேரு. அப்புறம் காமபக்ஷம். காம சொன்னா ஒரு பட்டம் வாங்கி அதுக்கு மற்றதெல்லாம் கிடையாது. ஏதோ அதாவது உண்டா ஏதாவது உண்டா அந்த பதுமைகளை வாங்கினது அதெல்லாம் உபயோகத்துக்கு பூர்வத்துக்கு சாப்பிடலாம். காமக்கார காம போஜன காம பாஷனை கொஞ்சம் ஏதோ வார்த்தைகள்லாம் வார்த்தைகள்லாம் அதெல்லாம் அப்பதோஷம் இல்லை. உபநயனத்தின் காலத்துல உபநயனம் பண்றதுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கலாம் பிராக்டிஸ் பண்ண உபநயனாத்து பூர்வகாலம் காமபாசனை காமக்கார காமபாசனை காமபோஜனாக அதனால என்ன அணிகள் அதனால கிடையாது. உபநயன தினத்துக்கு உத்தர தினம் ஆரம்பிய இவைகளும் பண்ணக்கூடாது. அதனால அவருக்கு என்ன அவருக்கு அத்தியாவசாயத்துக்கு கிடையாது. இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்திரியங்கள் மனசை விஷயம் நிறுத்தி அனுமதிக்கிறது கிடையாது. எது உபநயனம் ஆரம்பிச்சதோ அங்கிலிருந்து இதுக்கு அத்தியாவசாய ரூபமான மனசு இந்திரியங்கள் எல்லாம் இதைத்தான் நினைக்கணும் இதைத்தான் செய்யணும் இதை நினைக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்றதான அத்தியாவசாயம் ஏற்படும். ஏற்பட்டால் என்னாச்சு அதிலிருந்து இவனுக்கு அதுக்குதான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை நம்ம பக்தியோட ஜபிக்க ஜபிக்க மனசு இந்திரியங்களை சமர்ப்பிப்பது. சந்தோஷம் செய்து சேட்டோற்பட நிகமாவது ததாசிகள் செய்யறி மனசை பரமபுருஷன் சமர்ப்பிப்பதற்கு காயத்ரி அற்புதமான சாதனம். காயத்ரி மந்திரத்தை நல்லா விகிதமான பிரகாரத்துல நல்லா உட்கார்ந்து மனசு கல்லன் இல்லாம பஞ்சாவசாதத்தோட காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு மனசு இந்திரியங்கள்லாம் கட்டுப்பாட்டு அடங்கும். அதை செய்திதான் அவங்க பார்க்கலாதுன்னா அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்காங்க. இந்திரியங்கள் எல்லாம் மனசு அதுக்கு பேர் தான் சமதமம். இதெல்லாம் மேல சாதனமாக அசமகம் இத்தகைய இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் இதனுடைய அத்தியாவசாயத்துக்கு மேல அவைகள் அடங்காமல் இருக்கிறது. அதுதான் அகமாகும். கொடுப்பாங்க. ஏன்னா இவன் மனசையோ இந்திரியங்களோ அடக்க முடியும். இவருடைய அத்தியாவசாயங்கள் எல்லாம் ரொம்ப கனமத்துவம் எதை தீர்மானம் வர முடியாது.
இந்திரியங்கள் மனசெல்லாம் அடங்காது. இது இன்னும் அதிகமான ரஜோகுணத்துடைய விளக்கு. இப்ப என்னங்க, லோபகா பிரவருத்தி கர்மணா ஆரம்பகா அசமகா புருஷா. புருஷானோ சப்தான விஷயங்களை அனுபவிப்பதுல மாறாத இச்சை. இவைகள் எல்லாம் ரகசிய ஏதானி ஜாயத்தை ரஜோகுணத்துல நம்ம புத்தியை உடையவருக்கு இவைகள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனால இவைகள்லாம் தோன்றுவது ரஜோகுணத்தினுடைய விருத்தியிலே ரகசிய விருத்தே ஏதானி ஜாயத்தை ரஜோகுணத்தினுடைய விருத்தியிலே இவைகள்லாம் தோன்றுகின்றன. அப்படின்னா இவைகள்லாம் தோன்றினால் ரஜோகுணத்தினுடைய விருத்தி. லோபகா பிரவருத்தி கர்மணாம் ஆரம்பகா அகமகா புருஷா. இதெல்லாம் அடிக்கடி வாசிக்கணும். இதெல்லாம் அடிக்கடி வாசிச்சா நமக்கே நமக்கு லட்சையா இருக்கும். நிச்சயமா இருக்கிறது சாப்பிட எதுவும் கிடையாது. சாப்பிட்ற எல்லா ஜாதிக்காராலும் சேர்ந்து வச்சுக்கிற தெரியும் அப்படின்னு எதுவும் சாப்பிட்ட கிடையாது. இதெல்லாம் சாப்பிட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேள்வி. அந்த லோகத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம் சாப்பிட்டுங்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு சாஸ்திரம் அப்படிங்கிறது இதனுடைய சாமானிய சாஸ்திரங்கள்லாம் அதிக உபயோகலாம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் மாற்று. இப்ப சாஸ்திரம் ஆகுது என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவனுக்கு அவனுடைய ஆச்சாரம் என்ன நினைக்கிறாரோ அதான் சாஸ்திரம். ஒருவருக்கு ஞானோபதேசம் பண்ற ஆச்சாரம், ஒருத்தனுக்கு விவகாரங்களை போதிக்கிற ஆச்சாரம். அந்த ஆச்சாரம் ஏதாவது ஒரு விதமாக அவர் கேட்கணும். சுவாமி இவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் எனக்கு சொல்லு, இவ்வளவு எல்லாம் பகுதி விஷயம் கேட்கிறோம், இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரோ அது சாஸ்திரம். ஏன்னா ஏற்கனவே இந்த சாஸ்திரத்தை இப்ப பாதி இப்ப அப்ளிக்க முடியல. இப்ப நாம இருக்க பிரசன்ட் புத்தில இருக்கு. இப்ப ஒரு ஃபேக்ட் இருந்தா ஒரு ஃபேக்ட் ரெண்டு பேர் தலைமை இருக்காரு, கூட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நிச்சயம் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவா எங்கேயாவது வெளியில போயிட்டா சாம சந்தியாதிகள் எல்லாம் கூட பண்ணிட்டு வரும். கட்டாளர்கள் கிரேக்கரோட சகவாசம் ஒரு மனையில வாசம் பண்ணிட்டு அதெல்லாம் ஒரு சாம சந்தியாதிகள் வேலைதான். அதனால என்ன பண்றதுன்னு கீதையில ரொம்ப கீதக்காரர் ரொம்ப ஒரு கீதையில ஆத்ம குணத்தை பத்தி தான் நிறைய பேசுறாரு. அதனால இப்பெல்லாம் என்னன்னு கேட்டாங்க, நம்ம தற்போது விஷயம் ஞானோபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியா அவர் சொல்றது அதை கொஞ்சமா வச்சுட்டு எப்படி பண்றது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன கேட்டா ஆச்சாரியின் சொந்தத்தை செய்யறதுக்கு போது இவருக்கு விருப்பம் ஆச்சாரியர்களுக்கு ஆச்சாரியம் பெருமாள் பார்க்கணும். கேட்கணும் ஆச்சாரியர்களே அழகிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நான் சொல்ல சுவாமி ஓட்டலாம் இந்த லட்சக்கணக்கான மதம் ஆசிரம் இதெல்லாம் அவன் அந்த சைமாக்காக இருந்தாரு. அவன் ஆச்சாரியார் அவன் சொல்லி சிக்கிற சம்ரட்சணம் பண்ணினாங்க. இப்ப அந்த தூள் போடுறவங்களும் தூண்டுது.
ரொம்ப கேட்குது அதுதான் எண்ணத்தை கிட்ட நீங்க கேட்க முடியும். கேட்டாலும் அவங்களுக்கு மூடெல்லாம் இருக்கு. சுயமா தாண்டின்னு ஐஸ்வர ஆசா இருக்கிறேன். நான் சொன்னா கூட மனசாட்சியை தொட்டு பார்த்தாங்க அவதான் பண்ணா அவதான் இன்னும் ஒரு இது நேரத்தை இன்னும் உடனே பிரார்த்தனை பத்தி பண்ணி வைப்பான். நம்ம ரொம்ப அதிகமாக போகணும் விஷயங்கள்ல. அதனால இப்போ இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் சாஸ்திரங்களை தெளிவா முட்டைன்னு எது கேட்கறோமோ தான் சாப்பிடும். ஏன்னா இப்போ இது கேட்கறது மிஷ்டமா இருக்கிறதுன்னு பார்த்தா எல்லாமே மிஷ்டமா இருக்கு. இது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுலயே அந்த மனைக்குள்ளேயே இன்னும் இருக்கு வேற ஜாதிக்காரா வந்து அதுலயே நிச்சயவாசம் பண்ணாது இதெல்லாம் பார்த்துருந்தாங்க. ஏதோ பண்ற ஒரு ஞான சந்தியா இருக்கு. மேலுக்கு உடனே டாக்டர் பிடிக்கிட்டா அவாக்கு போல யாரு கேட்டான் நம்ம சாப்பிடுறது கூட பண்ணி உடனே கேட்கறதுதான் சாப்பிட்டேன். ஒரே தண்ணி தான் எல்லா நாளுக்கும் வந்துட்டாப்புல. அதுல முதல்ல அவங்களுக்கு உண்டாங்க என்னாச்சு அப்புறமா திரும்ப இதெல்லாம் என்ன பண்றது? சில எனக்கு அப்படி சொல்றேன். நான் சொல்றது ரொம்ப பிராக்டிக்கல். சொத்தியே எதிர்ப்பதாக இருக்கின்ற சாமி அந்நாதமாக பெருமாள் அன்பே இவரெல்லாம் பண்ணி தாமா திருவாரூர் பண்ணி பெருமாளுக்கு கழிவு போறாங்க. அந்த தீர்த்தத்துல ஏற்கனவே அவன் தாவம் பண்ணி சாப்பிட்டான். நானே சரிப்பட்டு இருக்கிற படத்துல கல்யாணம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் சரிப்பட்டு ஏற்பட்டோம். அவன்தான் சஞ்சாரம் ஏற்பட்டோம். பெருமாளுக்கு ஆர்ஜிபாத்தியாளர்களுக்கு வேற இருந்தோம். தனித்தனியா 3 பேர் சொல்லிட்டு 3 கூட நீங்க அந்த படத்தை சஞ்சாரம் பண்ண மாட்டோம். அந்த தீர்த்தத்துல அவன் அவன் பண்ணி ஜாத்துட்டான். என்ன பண்றது? நானே ஒரு ஜேர்னல் சொல்றேன் கேட்டாலும் அதனால இப்ப இதெல்லாம் முன்னாள் சாஸ்திரக்காரன் நினைச்சு கூட பார்க்கல. சாஸ்திரம் பண்ண காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வரும்னு நினைக்கல. இதெல்லாம் வந்து என்ன பண்றது? இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல எந்தெந்த இடத்துல எதெந்த எடுத்து இதெல்லாம் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ லோகா லோக பிரவருத்தி ஆரம்ப கர்மணாம் அகமஸ்பிருஹ ரஜஸ்ய ஏதாஞ்சாயந்தே விருத்தே பவதரிஷத லோகா ஸ்வகீய த்ரவ்யஸ்ய அத்யாகசீலஹ. தனக்கு சுத்தமான ஒரு வஸ்துவை அசலாவுக்கு கொடுக்க கூடாது என்பதுல நல்ல தீவிரமான சுபாவ சித்தமான புத்தியுடைய ஸ்வகீய திரவியத்தை அத்தியாகசீலம். தியாகம்னா giving of something in favor of somebody else. அதை ஒழுங்கு செய்யப்பட்டு அத சுவாபாவிகமாகவே அதை செய்யத்தகாது இருக்கிறவன் அந்த லோகம். பிரவருத்தி பிரயோஜனம் அனுதிஷ்யாமி சலன சுபாவம்.
தனக்கு இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னா கூட எல்லாருமே இவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டா கூட இவருடைய புத்தியை சலனத்தை அடைந்து கொண்டே இருக்கு. நமக்கு பிரயோஜனம் இல்லாத நம்ம விரும்ப இருக்கமே அப்படின்னு கூட புத்தி ஒரு கணக்கான விரும்ப இருக்காது. இவன் நிறைய பார்த்துக்கணும். அத்தியாக கீழதான் அது லோகம். இது பிரவೃತ್ತಿ என்ன பண்ணிட்டா பிரயோஜனம் இல்லாத காரியத்திலே கூட மனத்தை ஒருமைப்படுத்தி வைக்க முடியாமல் எப்பொழுதும் சலன சுபாவமாக அடுத்தபடியா ஆரம்ப கர்மணாம் ஆரம்ப பலசாதன பூதானாம் கர்மணாம் ஆரம்ப. ஏதேனும் ஒரு பலத்துக்கு சாதனபூதமான கர்மால காமிய கர்மா, அந்த காமிய கர்மாக்கள்ல ஆரம்பமான அது ஈடுபாடும் அதுல செயல்பாடும். அடுத்தபடியா அசமகான இந்திரிய அனுபரத்தி உபரத்திஹீனம் அர்த்தம் அடங்குது, அனுபரத்திஹீன அடங்காது. இந்திரிய அனுபரத்தி விஷய இந்த சப்தான விஷயங்கள் இருக்கு. இதுவரையே அனுபவிப்பதில் எப்பொழுதும் அளவு கிடப்பதான் இதான் விஷயம். ஏகாணி ரகசி பிரவருத்தியை ஜாகிரதை, இவையெல்லாம் ரஜோகுணம் அபிவிருத்தியான இடத்திலே இவைகளெல்லாம் தோன்றக்கூடியது. ஏதா ஆகினால எப்பொழுதும் மேல் சொன்ன லோகம் முதலானவைகள் ஒரு இடத்துல வர்த்தந்தே உள்ளனவோ ததா ரஜகா பிரபுத்தி விச்சா, அப்பொழுது ரஜோகுணமானது பிரபுத்தமாக இருக்கிறது, விருத்தமாக இருக்கிறது. இது வித்யா, இது ஜானியா என்று அறிகிறார். லோக பிரவೃತ್ತಿ ஆரம்ப கர்மணா மகவத்ருஹ பிரகதி ஏதானி ஜாயந்தே விருத்தே கர்த்தரிஹர அப்பிரகாசோ பிரவೃತ್ತಿச்ச பிரமாதோ மோகயேவச சமர்த்தி ஏதானி ஜாயந்தே விருத்தே குருமந்தன. அப்பிரகாசோ அப்பிரவೃತ್ತಿச்ச பிரமாதோ மோகயேவச சமர்த்தி ஏதானி ஜாயந்தே விருத்தே குருமந்தன. தமசி விவருத்தே ஏதானி ஜாயந்தே, சமோ குணமானது விவருத்தியை அடைந்திருக்கும் போது மற்ற குணங்களை எல்லாம் அடக்கி சமோ குணமானது ஓங்கி இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அதனால இவைகள் உள்ளதாக இருக்கும் போது சமோ குணம் ஓங்கி இருக்கிறது அறிய வேண்டும். அவைகள் என்னன்னு கேட்டா அப்பிரகாசா, அப்பிரவೃತ್ತಿ, பிரமாதா, மோக. அப்பிரகாசனான அர்த்தம் பக்தி யாத்தாத்மிக ஞான அனுதய, உள்ளது உள்ளபடியான ஞானம் யதார்த்த ஞானம் உண்டாகாது. எது சொன்னாலும் புரியலை. 2 4 கஷ்டம். எவ்வளவு கஷ்டமா சொன்னா எப்படி புரியுது? ஞான அனுஜயம் யாத்தார்த்த உள்ளது உள்ளபடியாக வஸ்து விஷயமான ஞானமே ஏற்படாது. ஞான அனுஜய ஞானம் நைவ உதே, ஞானமே உண்டாகாம். அதான் வஸ்து அப்பிரகாசம். முன்பு சொல்லப்பட்ட நித்ராதிகள் எல்லாம் அது ஞான அனுபவத்தில் சேர்ந்தது. ஏற்கனவே தம குண லட்சணம் சொல்லும்போது பிரமாத ஆலோசனை நித்ராதிகள் சொன்னாங்க. இந்த நித்ராதிகளாக ஞான அனுபவம் முடிச்சிருக்கும் போதே நித்ரா அவ்வளவு
ஞானமே தோன்றது. பக்தி ஆதார்த்த பிரகாச ரூபமான ஞான அனுபவம் அது அப்பிரகாசம். அடுத்து அப்பிரவருத்தி, அதாவது ஜாதே விஞ்ஞானே ஏதாவது கொஞ்சம் ஒரு வாழ் ஞானம் உண்டானாலும் கூட ஞானம் உண்டாகாது. அப்படி உண்டானாலும் அப்பிரவருத்தி. அப்பிரவருத்தின்னு என்னத்தோம், அதாவது இந்திரியங்களை பிரேரணம் பண்ணி ஞானேந்திரியங்களையோ கர்மேந்திரியங்களோ பிரேரணம் பண்ணி எந்த காலத்தை தெரியாம ஸ்தப்தனாக ஸ்தப்தம் என்னத்தோம், நோ மூமெண்ட். ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை பிரேரணம் பண்ணி காரியத்தில் ஈடுபடுது, அதுதான் பிரவருத்தி. சாதிருக்க பிரவருத்தி அபாவம். கண்முன்னால ஒரு சூழல் கண்ணத்தோடு பார்த்தீங்கன்னாக்க அதுவே நம்ம பார்த்துக்கலாம். இந்திரியங்களை கர்மேந்திரியங்களையோ ஞானேந்திரியங்களையோ பிரேரணம் பண்ணி அவைகளை தூங்கி காரியங்களில் ஈடுபடுத்துவதான பிரவருத்தி இருக்க ஞானம் உண்டாகாது. ஒரு கால் ஞானம் உண்டானாலும் பிரவருத்தி உண்டாகாது. அப்பதான் நம்ம ஞானம் ஏற்படும். ஞானமுடைய பிரயோஜனம் என்ன? அறிந்தபடி காரியத்தை இல்ல காரியத்தை பிரவருத்தி கட்டத்தில் இருக்க அதை கூட்டாங்க. ஞானமே உண்டாகாது. ஞானம் உண்டானாலும் அந்த ஞானம் வியர்த்தம். ஏன்னு கேட்டா அப்பிரவருத்தி. அப்பிரவருத்தினா இந்திரியங்களை பிரேரணம் பண்ணி இந்திரியங்களை காரியத்தை ஈடுபடுத்தி எந்த காரியத்தை செய்வதை பிரவருத்திக்கிறார். சப்தா அப்படின்னாக்க இனாக்டிவ் சப்தோசி பிரதமானே சமப்பிராப்திய. No action or reaction. Samjita Sabdaha அப்படிங்கிறது சப்தா சப்தி மூலாக்க சப்த ரெண்டுக்கும் அர்த்த வித்தியாசம். சப்தா அப்படின்னு அர்த்தம் தானா என்ற பிரவருத்தி நடத்தவனாக பிரவருத்தியை உண்டு பண்ணவும் முடியாததா சொல்றீங்க. அதாவது எய்தர் as action or as reaction. சுத்தமாகவே சமர்ப்பம் எல்லாத்தையும் மாஸ்டர் அப்படிங்கிற கர்ப்பத்தால சப்தனா அப்பிரகாசோ அப்பிரவருத்தி. அப்பிரவருத்தியில சப்தனா இருக்கின்றன. நாட் ஆக்டிங் ஆர் ரியாக்டிங் செய்வது அப்படின்றதா சப்தனா. அதெல்லாம் சமூகத்தினுடைய இலக்கம். பிரமாதம். பிரமாதம் என்னட்டும் கவனக்குறைவு. கவனக்குறைவுன்னு என்னட்டும் எல்லாருக்கும் கவனம் இருக்கு. கர்த்தவியமான விஷயத்துல இருக்க வேண்டிய கவனமானது அதுவே விபரீதமாக போய் இப்பொழுது அனாவசியமான காரியத்துல ஒருத்தர் கவனம் வைக்கிறது இல்லையா, அதுதான் பிரமாதம். அந்த பிரமாதம் சமூக குணத்தினால இருக்கு. அகாரிய பிரவருத்தி பலம் அனவதானம். அகாரியத்துல பிரவருத்தி ஏற்படுத்தக்கூடிய அனவதானம் இருக்கே அதுதான் பிரமாதம். அகாரிய பிரவருத்தின்னு என்னதான் இப்ப கர்த்தவியமான விஷயத்துல பிரவருத்திக்காமல் இப்பொழுது செய்ய தேவையில்லாத விஷயத்துல பிரவருத்தி உண்டு பண்ணக்கூடியதான அந்த அத்தகைய அனவதானம் இருக்கு இல்லையா, கவனமின்மை, அதுதான் பிரமாதம். மோகா
மோகம் மோகான விபரீத ஜானம். வசியாத்ம ஜான விரோதி ஜானம், அதான் விபரீத ஜானம். அது மோகம். ஏகானி இவைகள் எதது? அப்பிரகாசா, அப்பிரவருத்தி, பிரமாதா, மோகா இது ஏதானி தமதி பிரவித்தே ஜாகத்தை. தமோகுணமானது பிரபுத்தமான அளவில இவைகள் எல்லாம் உண்டாகும். ஆகினால இவைகளை உடையவன் தமோகுணத்தில் பிரபுத்தனானவன் என்பதை அறிவன். என்ன உள்ளவன்? இந்த அப்பிரகாசம் ஏதாவது சொல்லிப்பார் புரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அவனுக்கு இந்த அப்பிரகாசமான ஏதாவது ஒரு காரியத்தை பிரவருத்தி பார்த்து அந்த பிரவருத்தியை உண்டு பண்ண முடியாமல் அப்பிரவருத்தியுடையவனாக இருந்தானா இவைகள்லாம் அப்பிரகாசா, அப்பிரவருத்தி, பிரமாதா, மோகான்னு சொல்லக்கூடிய இந்த நாளும் ரஜோகுணமா தமோகுணமானது பிரபுத்தமாக இருக்கிறவர்களுக்கு தான் உண்டாகக்கூடிய காரணத்தால இவைகளை உடையவன் எதை? அப்பிரகாச, அப்பிரவருத்தி, பிரமாத, மோகாதிகளை உடையவன் தமோ குணத்துல பிரபுத்தன் என்பதை அப்பிரகாசா ஞான அன்பயா, அப்பிரவருத்தி சப்ததா, பிரமாதா அகாரிய பிரவருத்தி பலம் அனவதானம், மோகா விபரீத ஞானம். இதுல அப்பிரகாசம் முன்பு சொல்லப்பட்ட இந்திரியம், அப்பிரவருத்தி முன்பு சொல்லப்பட்ட ஆலோசனை, மோக பிரமாதங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். அதனால முன்பு சொல்லப்பட்டது இப்ப வேற ஒன்றும் சொல்லுறது இல்லை. முன்பு சொல்லப்பட்டதுதான் இப்போ வேற சத்தத்தினால சொல்லப்பட்டிருக்கிறத காத்திருக்கின்ற காட்டார். அப்பிரகாசோ அப்பிரவருத்திச்ச பிரமாதோ மோகைய வச சமஸ்யேதானி ஜாயந்தே சமஸ்ய விவருத்தே ஏதானி ஜாயந்தே குருமந்தம் ஏதாசத்தே பிரபுத்தேது பிரளயம் வியாதிதேகத்து ததோத்தம விதான லோகானே அமனானே பிரதிபத்தே. இது வேற ஒரு சப்ஜெக்ட் போற. இப்போ தத்துவமுடையவனுக்கு ஒரு கொஞ்சம் அந்த தத்துவனுக்கு ஒரு ட்ரைனிங் வாங்கி ஏற்பட்டு ஒரு சொருப்பஞானம், உபாயான ஸ்தானம் இவைகள்லாம் வந்தா ஒருவனுக்கு தத்துவ குணத்துல பிரபுத்தனாக இருந்து அவனுக்கு இவைகள்லாம் ஏற்படும். அவனுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படல, அவனுக்கு ஒரு தத்துவ புருஷார்த்த ஞானம், வேதாந்த ஞானம் ஏற்படல, அவனுக்கு உபாயானஸ்தானம் ஏற்படல. ஆனா சத்துவகுணமான விருத்தமாக இருந்து அந்த சத்துவகுணமான விருத்தமான சத்துவகுணத்திலேயே அவனுக்கு மரணம் ஏற்பட்டுள்ளது. இல்ல அப்படியே பல ஜென்மாக்கள் போய் கடைசியில இவனுக்கு சத்துவகுணத்துல பிரபுத்தனாக இருக்கிறவனுக்கு மோகம் வாய்கள் ஏற்படாமலேயே பிரளயம் வந்துள்ளது. அதுக்கு பிறகு இவனுடைய கெட்டி என்ன மாதிரி சிறப்பன் வெற்றி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அந்த மாதிரி ரஜோகுணம் அதேதான் சமூகம். என்னமோ முன்னால ஒரு கர்மா பண்ணா அந்த கர்மாவனால அதுதான் அப்படியே வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் ஏற்பாடு சொல்லப்பட்ட நாள் ஏற்போம் ஐந்து நானும் போய் சேர்க்கிறதும் ஏற்பாங்க. நம்ம ஒன்னையுமே மாற்றிக்க முடியாது. நான் மாற்றிக்கணும். மாற்றிக்கிறதுக்காகத்தான் ஆச்சாரிய உபதேசங்கள், மாற்றிக்கிறதுக்காகத்தான் சாஸ்திர சவணாதிகள், மாற்றிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ஆச்சாரங்கள், இவ்வளவு அனுஷ்டானங்கள், இவைகளின் மூலமா நிச்சயமா மாற்றிக்கணும். பத்துவதற்கான அதாவது முதல்ல இந்த ரஜோகுணம் சம்பவம் அது என்னன்னா இந்த முகவிலேயே அதுல கிடைக்கும். அதுல மேல எழுதாதபடி நாங்க கண் கொண்டு அது முகவிலேயே அதை கிடைக்கும். அது மேல ஏற்படும்.